ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி திருப்பி உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டோர் ரொம்ப ஸ்லோவா நாக் ஆகுது. எப்படின்னா இதே மாதிரி. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சவுண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இப்போ டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலுமே தைரியத்தை வர வச்சு டோரை ஓப்பன் பண்றாங்க. அங்க யாருமே இல்லை. உடனே டோரை டக்குன்னு லாக் பண்ணிடுறாங்க. நம்ம கிட்ட யாரோ விளையாடுறாங்க போல இருக்கு, ஒன்னு பக்கத்து ரூம்காரங்களா இருக்கட்டும், இல்ல இந்த ஹோட்டல் ஸ்டாஃபா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ரிசப்ஷன்ல யாருமே போன் எடுக்கல, லைன் போய்கிட்டு தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ திருப்பி டோர் சவுண்ட் கேக்குது. ஆனா இந்த டைம் தட்டுற மாதிரி கேட்கல, யாரோ ரப் பண்ற மாதிரி கேக்குது, யாரோ நகத்தை வச்சு கீறுற மாதிரி கேக்குது. இவங்க எல்லாருக்கும் இப்ப பயம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. நினைச்சு பாருங்களேன், மொழி தெரியாது, வேற ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க, என்ன நடக்குது ஏதுன்னு எதுவுமே தெரியாம பயந்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னும் ஹாண்டடா ஒரு விஷயம் நடக்குது. அங்கிருந்து ஒரு கேர்ளோட வாய்ஸ் கேக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, டோட்டலா ஆஃப் ஆயிட்டாங்க. இப்போ அந்த கேர்ள் அழுகுற சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. உடனே அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பயம் எடுத்து, ஆஹா நம்ம அங்க ஒரு பொண்ணுகிட்ட தப்பு பண்ணி அந்த பொண்ணு தான் வந்திருக்கா போல இருக்கு, காசு வேணான்னு சொல்லிட்டு அடியாட்கள்லாம் கூட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு சைடு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே அவன் திட்டினாலும் பரவாயில்லன்னு அங்க இருக்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட இது மாதிரி நாங்க கடைக்கு போனோம், சிகரெட் வாங்கணும், அங்க ஒரு பொண்ணு இருந்தா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. உடனே இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, பரவாயில்ல என்னன்னாலும் பாத்துக்கலான்னு டோரை ஃபாஸ்டா ஓபன் பண்றான். அங்க யாருமே இல்லை. கீழே இறங்கி போய் ரிசப்ஷன்ல இருக்க பர்சன் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி எங்க டோரை வந்து யாரோ நாக் பண்றாங்க, எங்களை பயமுறுத்துற மாதிரி ஏதோ பண்றாங்க, இது ஹோட்டல்ல இருக்க ஸ்டாஃபா இல்ல பக்கத்து ரூம்காரங்களா கொஞ்சம் சிசிடிவில செக் பண்ணுங்கன்னு. ஹோட்டல் ஸ்டாஃபும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சிசிடிவில செக் பண்றாங்க. பயங்கரமான ஒரு ஷாக்கே இருக்கு. என்னன்னா இவங்க வெளியில வர்றது போறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆனா நாக் பண்ணது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. அங்க அப்படி ஒரு இன்சிடென்டே நடக்காத மாதிரி தான் சிசிடிவில இருக்கு. உடனே அந்த ஹோட்டல் ஸ்டாஃப், நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு இப்படி தோணி இருக்குன்னு சொல்றாங்க. 4 பசங்க இல்ல எங்களுக்கு நல்லா கேட்டுது, நாக் பண்ணுது, ஒரு பொண்ணு அழுகுற குரல் கேட்டுது, ஒரு அலோன்னு சொல்ற குரல்லாம் எங்களுக்கு கேட்டுது அப்படின்னு சொல்லி இந்த 4 பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவ்வளவு ஃபன்னா போய்கிட்டு ட்ரிப் இப்போ ஹாரர் ட்ரிப்பா மாறுது. இவங்களால நைட்டு தூங்கவும் முடியல, ஏன்னா ஏதோ குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, யாரோ டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இருந்தாலுமே எப்படியோ காலையில விடியுது. உடனே அங்கிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு திரும்ப போயிடுறாங்க. கதையை சொன்னவருக்கு இன்னைக்கு வரைக்குமே பயம் இருந்துகிட்டே தான் இருக்கான். இதை நினைச்சா இன்னமும் பயமா இருக்குமா? இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் உங்களுக்கு எதனா நடந்திருந்தா என் இன்ஸ்டால போய் டிஎம் பண்ணுங்க. உங்க ஸ்டோரியை நான் சொல்றேன். நன்றி.